بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله كفى والصلاة والسلام على سيدنا المصطفى ما بعد. فقد قال الله تعالى في القرآن العظيم: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إن الله لا يغير ما بقوم حتى يغيروا ما بأنفسهم. صدق الله العليم. وقال رسول الله صلى الله عليه وسلم: إنما الأعمال بالنيات وإنما لكل امرئ ما نوى. புகழ் அனைத்தும் ஏக இறைவன் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டும். அவனுடைய அன்பும் சாந்தியும் சமாதானமும் நமது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும், அவர்களுடைய குடும்பத்தார்கள், சஹாபாக்கள், தாபீன்கள், தபா தாபீன்கள், இந்த குழுவில் இருக்கின்ற நம் அனைவரின் மீதும் உண்டாகட்டுமாக அமையும். மாஷா அல்லாஹ், நம்ம தினந்தோறும் அன்னன்னைக்கு ஓதப்படக்கூடிய அந்த ஒரு ஜுசுவினுடைய மைய கருத்துக்களை தொடர்படியாக படிச்சுக்கிட்டே வர்றோம். அல்ஹம்துலில்லாஹ். இன்னைக்கு நாங்க படிக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு சூரா சூரத்துல் அன்ஆம். இது குர்ஆன்ல 6வது சூறாவாக அல்லாஹு தஆலா அதை இமாம்கள் நமக்கு அமைச்சு கொடுத்திருக்கிறாங்க. இது 165 வசனங்களையும் 20 ருக்கூக்களையும் கொண்ட மிக முக்கியமான ஒரு சூறாவாக இது இருக்குது. மாஷா அல்லாஹ், ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒட்டகத்துல அமர்ந்திருக்கும் போது வந்த ஒரு சூரா தான் சூரத்துல் அன்ஆம். ஒட்டகத்துல இருக்கும் போதே இந்த சூரா உங்களுக்கு வஹியாக இறக்கப்பட்டுச்சு. இந்த சூராவுக்கு சூரத்துல் அன்ஆம் அப்படிங்கிறதுக்கு பேர் வர்றதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, அன்ஆம் அப்படின்னு சொன்னா கால்நடைகள், ஆடு, மாடு, ஒட்டகம், இது போன்ற கால்நடைகளுக்கு அன்ஆம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சூராவுக்கு சூரத்துல் அன்ஆம்னு நமக்கு பேர் கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த சூறாவுல அதிகப்படியான இடங்கள்ல, அதாவது குறிப்பாக 136வது வசனம், 138வது வசனம், 139வது வசனம் போன்ற வசனங்கள்ல இந்த ஆடு மாடுகளை பற்றி அல்லாஹு தாலா இந்த இடத்துல குறிப்பிடுறான். ஏன் அல்லாஹு தாலா இப்படி இந்த இடத்துல இந்த அன்ஆம் அப்படிங்கிற அந்த வார்த்தைகளை கூறுவதற்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, இந்த அரபு மக்கள் ஒரு காலகட்டத்துல அவங்க ஐயாமுல் ஜாஹிலியாவுடைய காலத்துல எப்படி இருந்தாங்கன்னா, அந்த ஆடு மாடுகளை நேர்ச்சை கொடுக்கக்கூடியவர்களாக, ஒவ்வொன்றுக்கும் ஒரு பெயர் வைக்கக்கூடியவர்களாக, அதனுடைய சில ஆடுகளை இறைவனுக்காக நேர்ந்து விடுறோம், அதை நம்ம தொடக்கூடாது, சாப்பிடக்கூடாது, முதல்ல போட்ட குட்டி இப்படி இருக்கும், கடைசி போட்ட பெண் குட்டி இப்படி இருக்கும் இப்படின்னு சொல்லி மக்களுக்கு மத்தியில நிறைய குழப்பங்களையும் நிறைய மூட நம்பிக்கைகளையும் அவங்க வெளிப்படுத்தினாங்க. இந்த மூட நம்பிக்கைகளின் காரணமாக சில பேர் அந்த குட்டிகளை, அந்த ஆடுகளை, அந்த மாடுகளை வணங்கக்கூடியவங்களாகவும் இருந்தாங்க. அத சாமியாக, இறைவனாக நினைச்சு கொள்வாங்க. இப்படியெல்லாம் அந்த பகுதிகளில் நடந்த விஷயங்களாக இருந்துச்சு. அல்லாஹு தாலா அதை சொல்லும் போது சொல்றான், நிச்சயமாக நீங்களா ஒன்றை ஹலாலாகவோ நீங்களா ஒன்றை ஹராமாகவோ ஆக்கி கொள்ளக்கூடாது. நான் உங்களுக்கு எதை ஹலாலாக ஆக்கி கொடுத்திருக்கிறேனோ அதை நீங்க ஹலாலா எடுத்துக்கங்க, எது ஹராமுன்னு சொல்லப்படுதோ அதை ஹராமாக ஆக்கி கொள்ளுங்க. நீங்களா என்ன செய்யாதீங்க, இஷ்டத்துக்கு மூட நம்பிக்கையின் அடிப்படையில நீங்க செயல்படக்கூடாது அப்படிங்கிறத அல்லாஹு தாலா அந்த சூறாவுல மிக முக்கியமாக கூறுறோம். அதே மாதிரி தௌஹீதுடைய சிந்தனையும் இந்த சூறாவுல அல்லாஹு தாலா மிக முக்கியமாக அல்லாஹு தாலா குறிப்பிடுறான். ஏன்னு சொன்னா, இந்த மூட நம்பிக்கைகள் எப்படி இருந்துச்சு அப்படின்னா, 3 நிலையாக இந்த மூட நம்பிக்கைகளை மக்கள் செயல்படுத்தினாங்க. 3 நிலைகள்ல. ஒன்று, மூட நம்பிக்கைகளுடைய முதல் பகுதி என்னன்னா, தன்னைத்தானே சோதிக்கக்கூடியவங்களாக இருந்தாங்க மூட நம்பிக்கையில. அதாவது ஒரு மனிதனை தேங்காலையே அடிச்சு கொள்றது, அப்புறம் நெருப்புல இறங்கி மிதித்து நீங்க போகணும் அப்படின்னு சொல்றது, அப்புறம் உடல்கள்ல மனிதனுடைய உடல்கள்ல கம்பிகள்ல குத்திக்கிறது, அப்புறம் தற்கொலை செய்து கொள்றது, வானத்துல இருந்து நெருப்புல போய் தன்னை அப்படியே பொசுக்கி கொள்றது, இதெல்லாம் அரபுலகத்திலே இருந்துச்சு. இதெல்லாம் எது செய்வாங்கன்னா, மெயினாக இந்த ஆடு மாடுகளை கொண்டு வெட்டி அந்த நெருப்புக்குள்ள போட்டு அதை செய்வாங்க.
அந்த நெருப்புக்குள்ள போட்டு என்ன செய்வாங்க, அதை செயல்முறைப்படுத்தி அதன் மூலமாக தன்னைத்தானே வருத்தி சொல்லுவாங்க. இந்த மூட நம்பிக்கைகளை அல்லாஹ் வன்மையாக கண்டிக்கிறாங்க சூறாவும். இரண்டாவது, உயிர்கள் மீது மூட நம்பிக்கை. பறவை ஜோசியம் பார்க்கிறது, மனித பலி கொடுக்கிறது, பெண்களை பலி கொடுக்கிறது, குழந்தைகளை பலி கொடுக்கிறது, இதெல்லாம் அந்த மக்கள் செய்யக்கூடியவங்களாக இருந்தாங்க. பால் அப்படின்னு ஒரு கடவுள் அப்படின்னு சொல்லி சூரத்துல் குர்ஆன்ல அந்த கடவுளை பத்தி அல்லாஹ் சொல்றோம். பால் அப்படின்னு ஒரு கடவுள், அது வந்து மாட்டு தலை தான் இருக்கும், பெரிய கொம்பு இருக்கும், மாட்டு தலை இருக்கும். அதுக்கு பக்கத்துல இது ஒரு ஆண் குழந்தை, ஒரு பெண் குழந்தை இருக்கும். இந்த கடவுளை தான் இந்த இலுமினாட்டிஸ் அப்படிங்கிறவங்க, இல்ல வந்து உலகத்துல சைத்தானியத்தை வழிபடக்கூடியவங்க, சைத்தானிக் டெம்பிள்னு சொல்லக்கூடியவங்க எல்லாரும் இந்த கடவுளை தான் கும்பிடுவாங்க. குறிப்பாக சிறு குழந்தைகளை பாலியல் துன்புறுத்தல் செய்யறது, அவங்கள பலியிடுறது, அவங்க ரத்தங்களை சாப்பிடுறது, இது போன்ற நிகழ்வுகளும் அந்த காலத்திலே அல்லாஹ் தடுத்திருக்கிறான். இதெல்லாம் செய்யக்கூடாது. இப்ப கூட ஈரான்ல இந்த அமெரிக்கன் யுத்தம் உடைய நிகழ்வு நடந்து கொண்டிருக்கு. இப்ப ஈரான் ஒரு வாரத்துல யுத்தம் நடத்துவோம் அப்படின்னு அமெரிக்கா அறிவிப்பு செஞ்சிருக்கிறாங்க. ஈரானிய மக்கள் எல்லாம் என்ன செய்யறாங்க, சமீபத்துல நீங்க நியூஸ் படிச்சிருப்பீங்க, ஒரு 2 நாளைக்கு முன்னாடி இந்த பால் அப்படிங்கிற கடவுளை தெஹ்ரானுடைய இஸ்பஹான்களுடைய நடு வீதிகள்ல வச்சு அதை கொளுத்துறாங்க. ஏன்னா இந்த இஸ்லாமிய சமூகத்தை எதிர்க்கக்கூடிய மக்கள் யாருன்னா இந்த சைத்தானிய டெம்பிள, சைத்தானிக்க வணங்கக்கூடிய மக்கள் தான் அப்படின்னு சொல்லி ஒரு பெரும் கூட்டத்தார்கள் அந்த பால் என்ற கடவுளை வந்து எரிக்கிறாங்க. இந்த சூறாவினுடைய பெரிய ஒரு மிக முக்கியமான பகுதி, இந்த கால்நடைகளை, மாடுகளை, மாட்டினுடைய கொம்புகளை வணங்கக்கூடிய மக்கள் தான் அந்த பால் அப்படிங்கிற கடவுளை கொண்டு வர்றாங்க அப்படிங்கிற மிக முக்கியமான மூட நம்பிக்கையையும் அல்லாஹ் இந்த சூறாவுல வன்மையாக கண்டிக்கிறான். மூன்றாவது மூட நம்பிக்கை இல்லை, இறைவனின் மீது உண்டான மூட நம்பிக்கை. இறைவனின் மீது உண்டான மூட நம்பிக்கை, தனித்தனியான தெய்வங்கள் அமைச்சுக்கிறது. இது வந்து மலைக்கு இந்த தெய்வம், நெருப்புக்கு இந்த தெய்வம், அப்புறம் வந்து சாப்பாட்டுக்கு இந்த தெய்வம், இப்படி தெய்வங்களை தனித்தனி பெயரை வச்சு சிலைகளை உருவாக்குவதையும் அல்லாஹ் இந்த சூறாவுல வன்மையாக கண்டிக்கிறான். இதெல்லாம அல்லாஹு தாலா இந்த சூறாவுல மிக முக்கியமாக ஒரு தன்மையை குறிப்பிடுறான். இந்த மனிதர்கள், இந்த யகூதியின மக்கள், இந்த சைத்தானிய மக்கள், சைத்தானுக்கு அடிமைகளாக இருக்கக்கூடிய மக்கள் கடவுளை எப்படி உருவாக்குறாங்க அப்படிங்கிறதையும் இந்த சூறாவுல அல்லாஹ் விளக்கப்படுத்துறான். எப்படி கடவுள்களை, அவங்க பல தெய்வங்களை எப்படி உருவாக்குனாங்க, சிலை வணக்கங்களை எப்படி உருவாக்குனாங்க, சூரியனை எப்படி உருவாக்குனாங்க, முன்னோர்களுடைய நபிமார்களை எப்படி கடவுளாக மாத்தினாங்க அப்படிங்கிற மிக முக்கியமான கருத்தியலையும் இந்த சூறாவுல அல்லாஹ் நமக்கு சொல்லி கொடுக்கிறான். தௌஹீத பத்தி சொல்லும் போது சூறாவுல மிக முக்கியமாக இந்த அன்ஆம் அப்படிங்கிறதுக்கு இவ்வளவு பெரிய காரணங்கள் சொல்றாங்க. தௌஹீத பத்தி, இறைவன் ஒருவன் தான் அப்படிங்கிற கொள்கையை பத்தி பேசும்போது இந்த மனிதர்கள் அல்லாஹ் என்ன சொல்றாங்கன்னா, ருபூபியத்தான தௌஹீத். தௌஹீத் வந்து 3 வகைப்படும். தௌஹீத் அப்படிங்கிற சிந்தனை, இறைவன் ஒருவன் தான் அப்படிங்கிற கருத்து வந்து 3 வகையா பிரிக்கிறாங்க இமாம்கள். ஒன்று ருபூபியத். ருபூபியத்திலேயே அவன் தான் தனித்தவன், அப்படின்னா அவன் தான் படைப்பான், அவன் தான் மரணிக்க செய்வான், அவன் தான் ஒன்றை உண்டாக்குவான், அவன் தான் நம்ம மறுபடியும் எழுப்புவான். இதுல எந்த நிலையிலும் யாரும் கூட்டாக முடியாது. இதுக்கு பேர் ருபூபியத்னு சொல்லுவாங்க, ருபூபியத். இரண்டாவது தௌஹீதினுடைய 2வது வகை என்னன்னா இலாஹியத். இலாஹியத்துனா அவனை வணங்கக்கூடியவன். வணங்குவதிலும் இறைவனுக்கு எந்த விதமான கூட்டும் கிடையாது. இறைவனுக்கு மனைவியோ, குழந்தைகளோ, நண்பர்களோ இதெல்லாம் எதுவுமே கிடையாது. அல்லாஹு ஸமத், அவன் தனித்தவன், அவன் தேவையற்றவன் அப்படிங்கிறதையும் இந்த சூரா நமக்கு விளங்கப்படுத்துது. 3வது மிக முக்கியமாக அஸ்மா வ சிஃபாத். இறைவனுக்கு நிகரான யாரும் உலகத்துல கிடையாது. தனக்கு நிகர் உலகத்துல யாரும் இல்லைங்கிறதையும் அல்லாஹ் சொல்றான். இது 3க்கும் பேரு தான் இல்ல தௌஹீத்னு சொல்லுவாங்க. தௌஹீத்னா இது 3ஐயுமே கொள்ளணும். ருபூபியத், இலாஹியத் அண்ட் அஸ்மா வ சிஃபாத், இது 3ஐயுமே கொண்டதுதான் தௌஹீத். இந்த 3 பத்தியும் இந்த சூரா நமக்கு ரொம்ப ஆழமாக நமக்கு மாஷா அல்லாஹ் விளங்கப்படுத்துது. அல்ஹம்துலில்லாஹ். அதே போல இந்த சூராவினுடைய மைய கருத்துக்கள் என்ன? மொத்தம் 10 மைய கருத்துக்கள் இந்த சூறாவை நமக்கு அல்லாஹ் தஆலா விளக்கப்படுத்துறான். ஒன்று வந்து முதல் மைய கருத்து என்ன சொல்றான்னா, அல்லாஹுடைய படைப்பு, வானங்கள், பூமி, ஒளி, இருள், உயிரற்றவை எல்லாத்தையும் படைத்தது அல்லாஹ் தான். உலகத்துல படைப்புகள் வந்து 4 வகையாக இருக்கும். படைப்புகள் வந்து 4 வகையா அல்லாஹ் படைச்சிருப்பான். ஒன்று ஜமாதத், அப்படின்னா உயிரற்றவைகளை அல்லாஹ் படைச்சிருப்பான். உயிரற்றவைகள் நம்ம பார்வைக்கு அது உயிர் இல்ல,
நம்முடைய பார்வைக்கு அது உயிர் இல்லை. ஆனா அதற்கும் அல்லாஹு தஆலா ஒரு ரூஹ, ஒரு கமாண்ட கொடுத்திருப்பான். மலை, மண், நீர், ஆகாயம் இதெல்லாம் உயிரற்றவைகள். நம்முடைய பார்வைக்கு உயிர் இல்லாத மாதிரி தெரியும். இதையும் அல்லாஹ் தான் படைச்சான். ரெண்டாவது ஜமாதத், ரெண்டாவது நபாதத். நபாதத்துங்கிறது என்னன்னா தாவர செடிகள், செடி வகைகள், இதெல்லாம் அல்லாஹ் தான் படைச்சிருக்கிறான். ரெண்டாவது படைப்பு நபாதத்துன்னு சொல்லுவாங்க. மூணாவது படைப்பு ஹயவானத், உலகத்தில் இருக்கக்கூடிய மற்ற படைப்புகள், ஆடு, மாடு, ஒட்டகம், இதெல்லாம் உயிர் இருக்குதோ அது எல்லாமே ஹயவானத். ஹயவானத்துங்கிறதுக்கும் நபாதத்துக்கும் உயிர் இருக்கும். ஆனா ஹயவானத்து நகரும், ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகும். ஆனா மரம் நகராது, மரம் அங்கேயே தான் நிற்கும். நாலாவது இன்சானியத், மனிதனை படைக்கிறான். இப்படி படைப்புகளுடைய எல்லா நிலைக்கும் அவன் தான் காரணம், வேற யாரும் படைக்க முடியாது. மனிதன் உருவாக்குறது எல்லாம் படைப்பு கிடையாது, மனிதன் உருவாக்குறதெல்லாம் கண்டுபிடிப்புகள். மனிதன் அல்லாஹ் படைக்கிறது மட்டும்தான் படைப்பு. ஒரு அரிசியை கூட மனிதனால படைக்க முடியாது. அரிசியிலிருந்து என்ன செய்வான், ஜாதி அரிசிகளை மனிதன் உருவாக்க முடியும், ஒரு நிலையிலிருந்து இன்னொன்னு உருவாக்க முடியுமே தவிர மனிதனால் எதையும் படைக்க முடியாது. அப்ப இந்த படைப்புங்கிறது அல்லாஹ்வை மட்டுமே சார்ந்தது அப்படிங்கிறத இந்த சூரா நமக்கு சொல்லும். சூரத்துல் அன்ஆம்ல அதிகமான பயாலஜி அண்ட் பாட்டனி சம்பந்தப்பட்ட நிறைய ஆய்வுகள் செய்ய முடியும் நம்மளால. பயாலஜி, உயிர்கள் சம்பந்தப்பட்டது, அதே போல தாவர வர்க்கங்கள் சம்பந்தப்பட்டது, அதை பத்தி உண்டான நிறைய ஆய்வுகள் இந்த சூறாவில் அல்லாஹ் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறான். இரண்டாவது, இந்த சூறாவினுடைய மிக முக்கியமான ஒரு கோட்பாடு என்னன்னா, இந்த இணை வைப்பவர்கள் எப்படி பிடிவாதம் பிடிக்கிறாங்க, உண்மையை அறிந்துமே அவர்கள் ஏன் இந்த உயிரில்லாத, உணர்வில்லாத இந்த சிலைகளை எப்படி வணங்குறாங்க, எதனால வணங்குறாங்க, இப்படி வணங்குவதனால் அவர்கள் எந்த நிலைக்கு தள்ளப்படுறாங்க அப்படிங்கிறதையும் அல்லாஹ் அந்த சூறாவில் விளங்கப்படுத்துறான். அவர்களுடைய மனநிலைகள் எப்படி இருக்கும், பெருமை உள்ளவங்களா இருப்பாங்க, அறியாமையின் காரணமாக இருப்பாங்க, அவங்களுக்கு அழிச்சாட்டியங்கள், உலகத்துல மோசமான விளைவுகளை செய்யக்கூடிய மக்களாக இருப்பாங்க. எப்ப நாம் இறைவன் எனக்கு ஒருத்தர் இருக்கிறான் அப்படின்னு கட்டுப்பாடு ஒரு மனிதனுக்கு இருக்குதோ, அந்த கட்டுப்படுதல் ஒரு மனிதனுக்கு வந்த பிறகு அவருடைய வாழ்க்கை நிம்மதியாக நிதானமாக இருக்கும். எப்ப ஒரு மனிதனுக்கு கட்டுப்படுதல் இல்லையோ அது அவனுக்கும் பாதிப்பை கொடுக்கும், அவனை சுற்றி உள்ள எல்லா மனிதர்கள், விலங்குகளுக்கும் பாதிப்பை கொடுக்கும் அப்படிங்கறத அல்லாஹ் சூறாவுல இரண்டாவது மைய கருத்தாக சொல்றான். மூன்றாவது ஒரு மைய கருத்தாக இந்த சூறாவுல அல்லாஹ் சொல்றான், ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய தௌஹீதுடைய நிலையை பத்தி சொல்றான். ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய தௌஹீத், அவங்க எப்படி அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டாங்க. ஏன் ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு கலீலுல்லாஹ்னு பேர் வந்துச்சு அப்படின்னா, ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க சிந்திக்கக்கூடியவங்களாக இருந்தாங்க. அல்லாஹ் சிந்தனையை விரும்புவான். யாராவது ஒருத்தவங்க சிந்திக்கிறாங்க அப்படின்னா அல்லாஹ் அதை விரும்பக்கூடியவனாக இருக்கிறான். ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் முதல்ல நட்சத்திரத்தை பார்த்தாங்க, பார்த்து இது என் கடவுளான்னு கேட்டாங்க. காலையில விடுந்தோடனே அது மறைஞ்சு போச்சு. அப்ப சொன்னாங்க, இது என்னுடைய கடவுளா இருக்க முடியாது. சூரியனை பார்த்தாங்க, பெருசா இருக்குது, இது என்னுடைய கடவுளும் நினைச்சாங்க. இரவு அது காணா போச்சு, நிச்சயமாக அது என் கடவுளா இருக்க முடியாது. மூணாவதாக சந்திரனை பார்த்தாங்க, கடவுள் நினைச்சாங்க, அது கடவுளாக இருக்க முடியாது. சிலைகளை பார்த்தாங்க, தன் அப்பாட்ட சொன்னாங்க, அத்தாட்ட சொன்னாங்க, நீங்க எல்லாம் அநியாயம் செய்றீங்க, உயிர் இல்லாத ஒரு சிலையை நீங்க என்ன செய்றீங்க, வணங்கிக்கிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கிற தர்க்கம் செஞ்சாங்க. தர்க்கம் செய்து சொன்னாங்க, இறைவன் அல்லாஹ் எனக்கு நேர்வழி காட்டுவான், இறைவன் ஒருவன் தாங்கிற கருத்தை நான் விளங்க ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு சொன்ன பிறகு அல்லாஹ் அவங்களை செலக்ட் பண்ணா, அவங்கள மாஷா அல்லாஹ் நேர்வழியில கொண்டு வந்தா, உலகம் முழுக்க இப்ராஹிம் ஹனீஃபா மிகப்பெரிய இமாமாக அல்லாஹ் ஆக்கி கொடுத்தான். ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய காலம் தான் மிக முக்கியமான காலம். நபிமார்களுடைய காலம் 4 வகையாக பிரிக்கப்பட்டது. நான் போன வருஷம் உங்கள்கிட்ட இதை பத்தி நான் பேசியிருக்கிறேன், இருந்தாலும் ஒரு புரிதலுக்காக திரும்ப சொல்றேன். ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துல இருந்து ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரைக்கும் உலகத்துல 1,24,000 நபிமார்கள் உலகத்துக்கு அனுப்பப்பட்டாங்க. இந்த 1,24,000 ப்ராஃபட்ஸ்ல நபிமார்களை இமாம்கள் 4 பகுதியாக பிரிக்கிறாங்க. ஒன்று ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துல இருந்து நூஹ் அலைஹிஸ்ஸலாம், இரண்டாவது ஹஜ்ரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துல இருந்து ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துல இருந்து ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம், ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாத்துல இருந்து ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நபிமார்களுடைய வாழ்க்கை 4 பகுதிகளாக, ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒரு கலாச்சாரம், ஒரு சிவிலைசேஷன், நாகரிகங்கள், மனித படைப்புகள், வித்தியாசமான சமுதாயங்கள் எல்லாமே இருந்துச்சு.
இது எல்லாத்துக்கும் முன்மாதிரியான ஒரு ப்ராஃபட் யாருன்னா ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். அவங்க தான் நமக்கு முன்மாதிரி. அந்த முன்மாதிரியிலிருந்து வந்தவங்க தான் இந்த உம்மத், ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி உம்மத். ரெண்டு குழந்தைகள் இருந்தாங்க. ஒன்னு இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம், இன்னொன்னு இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம். இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலத்தை பின்பற்றிய மக்கள் யூதர்களாக மாறினாங்க, நசாராக்களாக மாறினாங்க. இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலத்தை பின்பற்றிய மக்கள் ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்தே முஹம்மதியா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களாக நம்ம மாறிட்டோம். இத பத்தி அல்லாஹ் குர்ஆன்ல சூரத்துல் அன்ஆம்ல மிக அழகாக குறிப்பாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலத்தினுடைய தௌஹீதுடைய சிந்தனையை நமக்கு சொல்லிக் கொடுக்கிறான். இப்ப நம்முடைய குழந்தைகளுக்கு இதெல்லாம் நம்ம சொல்லிக் கொடுக்கணும். சும்மா கேட்டுட்டு கலைஞ்சு போகாம வீட்டுக்கு போய் நம்ம குழந்தைகள்கிட்ட ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய 10 வயதுல இறைவனை எப்படி யோசிச்சாங்க, படைத்தவனை எப்படி யோசிச்சாங்க அப்படிங்கிறத கொஞ்ச நேரம் நீங்க குழந்தைகள்கிட்ட பேசணும். இந்த வரலாற்றுகளை குழந்தைகளுக்கு நீங்க சொல்லிக் கொடுக்கணும். எந்த சமுதாயம் வரலாறுகளை அறிந்த சமூகமாக இருக்குதோ அந்த சமூகம் மட்டும்தான் வரலாறுகளை உண்டாக்கவும் முடியும், இருக்கிற வரலாறை பாதுகாக்கவும் முடியும். வரலாறு தெரியாத சமூகத்தினால் வரலாறை உண்டாக்கவும் முடியாது, இருக்கிற வரலாறை பாதுகாக்கவும் முடியாது. அதனால இது போன்ற சம்பவங்கள், இது போன்ற குர்ஆனுடைய வசனங்களை ரொம்ப ஆழமாக விளங்கமாக படிக்கிறதுக்கு முயற்சி செய்யணும். 4வதாக இந்த சூராவினுடைய மிக முக்கியமான மைய கருத்து, அல்லாஹ் தஆலா இந்த உலகத்துல எப்படி படைப்புகளை படைச்சேன் அப்படின்னு சொல்றான். படைப்புகள் எப்படி படைக்கப்பட்டுச்சு அப்படிங்கிறத பத்தி ரொம்ப ஆழமாக சொல்றான். ஒரு விதை எப்படி உருவாகுது, அந்த விதை எப்படி செடியாக மாறுது, அந்த செடி எப்படி மரமாக மாறுது, திரும்பி அதிலிருந்து எப்படி ஒரு விதை உருவாகுது, திரும்பி அந்த விதை எப்படி இன்னொரு மரமாக மாறுது அப்படிங்கிறத அந்த பாட்டனி சம்பந்தப்பட்ட ஆழமான தாவரவியல் சம்பந்தப்பட்ட பாடத்தை ரொம்ப அழகாக சொல்லுமா. இதனுடைய தஃப்சீர்களை படிக்க படிக்க ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். உதாரணமாக போட்டோசிந்தசிஸ் சொல்லுவாங்க. எப்படி சூரியனை அல்லாஹ் ஏன் படைச்சிருக்கிறான், சூரியன் மூலமாக வரக்கூடிய ஒளிக்கதிர்கள் எப்படி விதைகளை வளர்க்குது, நீர் எப்படி விதைகளை வளர்க்குது, சூடு எப்படி விதைகளை பாதுகாக்குது, இது எல்லாத்த பத்தியும் குர்ஆன் நமக்கு ரொம்ப தெளிவாக சொல்லும். நாம அந்த கோணத்திலேயோ அந்த பார்வையிலோ நாங்க படிக்கிறது இல்லை. அதே மாதிரி மற்ற எல்லா படைப்புகளுக்கும் மனித படைப்புக்கும் உள்ள வித்தியாசம் என்ன, மற்ற எல்லா படைப்புகளுக்கும் மனித படைப்புகளுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன அப்படின்னா, மற்ற எல்லா படைப்புகளும் எப்படி படைக்கப்பட்டிருக்குதுன்னா குன் ஃபயகூன் படைக்கப்பட்டிருக்கும். ஆனா மனிதன் மட்டும்தான் இறைவனுடைய ذاتியால் அவனுடைய கைகளால் படைக்கப்பட்ட ஒரு மிக முக்கியமான படைப்பு மனித படைப்பு தான். வெளி உலகத்துல எப்படி அல்லாஹ் நீர், நெருப்பு, காற்று, மண், ஆகாயம் அப்படின்னு சொல்லி இந்த உலகம் இயங்குறதுக்கு அடிப்படையான சில கோட்பாடுகளை அல்லாஹ் படைச்சிருக்கு. அதை பத்தி எல்லாம் இங்க சொல்லுவான். கோட்பாடுகள், நீர் எதுக்கு இருக்குது, நெருப்பு எதுக்கு இருக்குது, சூரிய ஒளி, காற்று, மண், ஆகாயம், இதெல்லாம் எப்படி படைச்சோம், மனிதனுக்குள்ள அந்த எனர்ஜி எப்படி வேலை செய்யுது அப்படிங்கறதெல்லாம் இமாம்கள் தஃப்சீர்கள்ல விளக்கப்படுத்தும் போது ஆச்சரியமா இருக்கும். இதெல்லாம் ஒரு குறிப்பிட்ட காலத்தோடு இந்த ஆய்வுகள் நின்று போச்சு. இந்த ஆய்வுகள் மறுசுழற்சி அடையல. 1700க்கு பிறகே இந்த ஆய்வுகளை பத்தி பேசுறதோ, இந்த ஆய்வுகளை திரும்ப மறு ஆய்வு செய்யறதோ, இல்ல இந்த ஆய்வுகளை புத்தகங்களாக உருவாக்குறதோ இல்லாம போயிடுச்சு. எல்லாமே 1700ஓட முடிஞ்சு போச்சு. நீங்க ஜார்ஜ் பெசாங்குடைய சில முக்கியமான ஆய்வாளருடைய புத்தகத்தை எடுத்து படிச்சு பாத்தீங்கன்னா அவங்க சொல்லுவாங்க, கர்துபால ஸ்பெயின்ல இஸ்லாம் 800 வருஷ ஆட்சிய கண்டுபிடித்த ஆய்வுகள், புத்தகங்கள், அதே மாதிரி பாக்தாதுல பைத்துல் ஹிக்மா அப்படிங்கிற ஒரு இடத்துல உருவாக்கப்பட்ட ஆய்வுகள், புத்தகங்கள் எல்லாம் ஒருவேளை உலகத்தில் இன்றளவும் இருந்திருந்தா உலகம் இன்று எவ்வளவு வளர்ந்திருக்குதோ அதை விட 100 மடங்கு டெக்னாலஜி உலகத்துல இஸ்லாமிய சமூகம் கொடுத்திருக்க முடியும். ஆனா கொடுக்க முடியாம போயிடும். காரணம் என்ன, நம்முடைய ஆய்வுகள் திட்டமிட்டு அழிக்கப்பட்டுச்சு. உதாரணத்துக்கு கர்துபா வெற்றி கொள்ளப்படும் போது, ஸ்பெயின் வீழ்த்தப்படும் போது அங்க இருக்கக்கூடிய அலெக்சாண்ட்ரியா நதிக்கரையில அந்த புத்தகங்கள், நூலகங்கள் கொளுத்தப்பட்டு அந்த நூலகங்களுடைய புத்தகங்கள் எல்லாம் நதிக்கரையில போடப்பட்டுச்சு. ஆய்வாளர்கள் சொல்றாங்க, அந்த நரி, அந்த புத்தகத்தினுடைய அந்த கருமையின் காரணமாக அந்த நரி கிட்டத்தட்ட 100 நாட்களுக்கு மேலாக அந்த நரி கருப்பு நதியாக ஓடுச்சு. அவ்வளவு புத்தகங்கள் எரிக்கப்பட்டுச்சுன்னு சொல்றாங்க. அதே மாதிரி பாக்தாதுல
செங்கிஸ்கானுடைய படையெடுப்பின் காரணமாக ஒரே நாள்ல கிட்டத்தட்ட 7 லட்சம் முஸ்லிம்கள் கொலை செய்யப்பட்டாங்க. ஒரே நாள்ல 1264 65 நடந்த அந்த யுத்தம், பக்தாதுல ஏற்பட்ட மிகப்பெரிய மோசமான நிகழ்வு, அப்பாசியாக்களுடைய பெரிய வீழ்ச்சி. அந்த நிலையில அங்க இருக்கப்பட்ட எல்லா புத்தகங்களும் தீயிட்டு கொளுத்தப்பட்டுச்சு. அதுல மீதி மிஞ்சி கடைந்த புத்தகங்களை தான் லத்தீன் மொழியில, அதுக்கப்புறம் ஆங்கிலம், பாரசீக மொழிகள்ல, மற்றபடி ஹிப்ரு மொழிகள்ல டிரான்ஸ்லேட் செய்யப்பட்டுச்சு. குறிப்பாக லத்தீன் மொழியில தான் டிரான்ஸ்லேட் செய்யப்பட்டுச்சு. அதுல இருந்து கண்டுபிடிக்கப்பட்ட பெரும் பெரும் ஆய்வுகள் பிற்காலத்துல மருத்துவத்துறைக்கு காரணமாக ஆரம்பிச்சு. அப்ப நம்முடைய முன்னோர்கள் செய்த ஆய்வுகள் எல்லாம் குர்ஆன் ஹதீஸை மையப்படுத்தி தான் இருந்துச்சு. அப்படிப்பட்ட ஆய்வுகள் குர்ஆன் நமக்கு சொல்லி கொடுக்குது. ஆனா அந்த நிலையில நாங்க படிப்பதோ, அதை தேடுவதோ, அதை ஆய்வு செய்வதோ நம்மள்கிட்ட இல்ல. அதனாலதான் நாம் பலகீனமான சமூகமாக இருக்கிறோம். நீ பலமாகணும்னா நம்முடைய முன்னோர்களுடைய ஆய்வுகளை எடுத்து படிக்கும் போதுதான் நம்முடைய முன்னோர்களுடைய தியாகங்களும் அந்த உண்மையான அறிவு ஞானங்களும் நமக்கு புரிய ஆரம்பிக்கும். அதே மாதிரி 5வதாக முன்னாள் நபிமார்களுடைய அழகான வரிசைகள் அல்லாஹ் சொல்றான். இப்ராஹிம், நூஹ் அலைஹிஸ்ஸலாம், அதுக்கப்புறம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம், அந்தந்த காலத்துல வாழ்ந்த நபிமார்களுடைய நிலைகள் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறதையும் சூறால அல்லாஹ் சொல்றான். அதே மாதிரி 6வது அரபு மூட நம்பிக்கைகள், நான் முதலே சொன்னேன், மூட நம்பிக்கையாளர்களாக இருந்தாங்க. தப்பு செய்யக்கூடியவங்க, ஆடு மாடுகளை வணங்கக்கூடியவங்களாக, சூனியம் செய்யக்கூடியவங்களாக, மோசமான செயல்பாடுகளில் ஈடுபடக்கூடியவங்களாக, குழந்தைகளை பலியிடக்கூடியவங்களாக அவங்க இருந்தாங்க. அது அல்லாஹ் வன்மையாக கண்டிக்கிறான். அதே மாதிரி 7வது மிக முக்கியமான ஒரு விஷயம் என்ன சொல்றான், எந்த நிலையிலும் நீங்க உணவுகளை ரொம்ப கேர்ஃபுல்லா சாப்பிடுங்கன்னு சொல்றான். குறிப்பாக என் பெயர் சொல்லி அறுக்கப்படாத, இல்ல என் பெயர் சொல்லி சொல்லப்படாத உணவுகளை நீங்க சாப்பிட்டீங்கன்னா அதுல இருந்து ஏற்படக்கூடிய பாதிப்புகளையும் அல்லாஹ் சொல்றான். ஒன்று, உங்களுடைய ரூஹானியத் குறைய ஆரம்பிக்கும். இறை சிந்தனைகள் நமக்கு வராது. அல்லாஹுடைய கண்டதை நம்ம சாப்பிடக்கூடாது. ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கும். நான் வெளிப்படையா நிறைய நண்பர்களுக்கு சொல்லுவேன், ஹோட்டல்கள்ல நான்வெஜ் சாப்பிடுறத ரொம்ப குறைச்சு கொள்ளுங்க. கண்டதை போய் சாப்பிடாதீங்க. சில நேரங்கள்ல முஸ்லிம்களாக அறுக்கப்பட்ட கறின்னு தெரியும், ஆனா அவங்க எப்படி அறுத்தாங்கன்னு தெரியல. என்ன முறையில அறுத்தாங்க, அவங்க கரெக்டான அல்லாஹ் பேர் சொல்லி அறுக்கிறாங்களா அப்படிங்கறதெல்லாம் தெரிய மாட்டேங்குது. இப்ப நாம அதுக்கெல்லாம் நம்ம என்ன செய்யணும், பயிற்சி கொடுக்கணும். சமீபத்துல கூட என் நண்பர்கள் ஈரோட்ல அந்த தபஹ் எப்படி அறுக்கணும் அப்படிங்கிற ஒரு பெரிய வகுப்பு நடத்தினாங்க. கறிகளை எப்படி கையாளணும். ஏன்னா நீங்க மக்களுக்கு உணவு கொடுக்கறதுங்கிறது அல்லாஹுடைய மிகப்பெரிய ஒரு வேலையை அல்லாஹ் நமக்கு பொறுப்பா கொடுத்திருக்கிறான். யாராவது ஹோட்டல் கடை வச்சிருக்கீங்க, யாராவது கறிக்கடை வச்சிருக்கீங்க அப்படின்னா இது அல்லாஹ் கொடுத்த நசீப். மனிதர்களுக்கு உணவுகள் கொடுக்கக்கூடிய பெரிய வாய்ப்பை நம்ம கொடுத்திருக்கிறோம். அந்த உணவுகள் கடை நடத்தக்கூடியவங்க, உணவு பொருட்களை தயாரிக்கக்கூடியவங்க, கறிக்கடை நடத்தக்கூடியவங்க எல்லாம் ரொம்ப நேர்மையாக, உள்ளத்துல ரொம்ப இறைவனுடைய அந்த அந்த உண்மையான தக்வாவுடைய மக்களாக நம்ம இருக்கணும். நம்மளால கொடுக்கப்படக்கூடிய உணவுகளை சாப்பிட்டு தான் அவங்க அமல் செய்யறாங்க, அவங்க நல்ல அமல்கள் செய்யறாங்க. அப்ப நம்ம நல்ல அமல்கள் செய்வதற்கு அல்லாஹ் நம்மளை காரணமாக ஆக்கும் போது நாம எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிறது மிக முக்கியம். அதனால எல்லா நிலையிலும் என் பெயர் சொல்லி அறுக்கப்படாத, என் பெயர் சொல்லப்படாத உணவுகளை நீங்க சாப்பிடுறீங்கன்னு சொன்னா அதனால 4 மிக மோசமான விளைவுகள் உங்களுக்கு ஏற்படும் சொல்றாங்க. ஒன்று, உங்களுடைய உள்ளத்துல ரூஹானியத் இழக்கப்படும், ரூஹானியத் இறந்து போயிருக்கு. 2வது, இபாதாத்துகள்ல பெரிய ஒரு ஈடுபாடு வராது, இபாதாத்துகள் செய்வதில் ஈடுபாடு வராது. 3வது, வாழ்க்கையில குடும்பங்கள்ல பரக்கத்து ஏற்படாது. நிறைய சம்பாதிக்கிற மாதிரி தெரியும், ஆனா பரக்கத்தே இருக்காது. 4வது, எப்ப பார்த்தாலும் வீடுகள்ல பிரச்சனைகள், குழப்பங்கள், சூழல்கள், சண்டைகள் இது இருந்துகிட்டே இருக்கு. அப்ப ரிஸ்க் என்பது அல்லாஹ்விடத்திலிருந்து வரக்கூடியது. அந்த ரிஸ்கை நம்ம ஹலாலான முறையில, நல்ல முறையில அல்லாஹ்விற்காக சம்பாதிச்சு அல்லாஹ்விற்காக செலவழிக்கிறோம் அப்படிங்கிற உணர்வுகள் மிக முக்கியம். ஏன்னா நல்ல உணவுகள் தான் நல்ல சிந்தனைகளை கொடுக்கும், நல்ல சிந்தனைகள் தான் நல்ல செயல்களை கொடுக்கும், நல்ல செயல்கள் தான் நல்ல இபாதத்தை கொடுக்கும், நல்ல இபாதத்துகள் தான் இறைவனை அடையக்கூடியதாக இருக்கும். இல்லைன்னா நல்ல உணவுகள் நம்ம சாப்பிடல அப்படின்னு சொன்னா நிச்சயமாக எங்க உள்ளத்துல அல்லாஹுடைய தேட்டம், ஈமானிய அன்பு அதெல்லாம் எதுவும் ஏற்படாது. அதை பத்தி அல்லாஹ் சூராவுல மிக முக்கியமாக சொல்லிக் கொடுக்கிறான். 8வதாக, மறுமை நாள் மிக முக்கியமானது. அந்த மறுமையில நீங்க எல்லாரும் கொண்டு வரப்படுவீங்க. நிச்சயமாக உங்களுடைய கேள்விகள் கேட்கப்படும். நிச்சயமாக அல்லாஹ் தஆலா எல்லாத்தையும் கேள்வி கேட்பான் அப்படிங்கறத அல்லாஹ் உறுதிப்படுத்துறான்.
இது போன்ற மாஷா அல்லாஹ் பல முக்கியமான ஆயத்துக்களை அல்லாஹ் இந்த சூறாவுல நமக்கு சொல்லிக் கொடுக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ். அடுத்ததாக இந்த சூறாவுல வரக்கூடிய மிக முக்கியமான ஆயத்துகள் இந்த ஆயத்துக்களை நம்மளுடைய வாழ்க்கையில வாய்ப்பு இருந்தா படிக்கணும், தெரிஞ்சுக்கணும், நம்ம அந்த வாழ்க்கையில அமல் செய்வதற்கு முயற்சி செய்யணும். ஒன்றாவதாக அல்லாஹ் சொல்றான், அல்ஹம்துலில்லாஹி அல்லதி ஹலகஸ் ஸமாவாதி வல் அர்ல வஜஅல ظுலுமாதி வன் நூர் சும்ம அல்லதீன கஃபரு பிரப்பிஹிம் யஅதிலூன். எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கு தான். இருளையும் ஒளியையும் அவன் தான் உண்டாக்குறான். நிச்சயமாக இருள்ல உள்ளவங்க கைசேதமுடைய மக்கள், ஈமான் என்ற ஒளியில் உள்ளவர்கள் நற்செய்தி அடைந்த மக்கள். அதனால உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒளிய, உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஈமான நீங்க பாதுகாத்துக் கொள்ளுங்க அப்படிங்கறத அல்லாஹ் சொல்றான். ஏன்னா நாம சரியா இருந்தாதான் நம்ம பிள்ளைங்க சரியா இருப்பாங்க. ரொம்ப ஆழமான ஒரு கருத்து. ஈன்றவன் வினை அவன் ஈன்றவனுக்கு. நாம சரியா இருந்து அல்லாஹ்வை நெருங்க முயற்சி செய்தால்தான் நம்முடைய குழந்தைகளுக்கு இந்த ஈமானிய பாக்கியம் கிடைக்கும். ஒருவேளை நம்மள யாராவது ஈமானிய இழந்துட்டோம்னா அடுத்த தலைமுறை அந்த ஈமான்ல இருந்து தூரமாக்கப்பட்டுருவாங்க. அல்லாஹ் பாதுகாக்கணும். அதை ரொம்ப ஆழமாக சொல்றான். இரண்டாவதாக கதாலிக்க இப்ராஹிம் மலக்கூத்து ஸமா, ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய அந்த வானத்தை பார்த்து, பூமியை இது சந்திரனை பார்த்து, சூரியனை பார்த்து இது கடவுளா அப்படின்னு கேட்டு சிந்தித்து ஈமானம் கொள்ளணும். வாழ்க்கையில எப்பயுமே நாம ஒவ்வொரு நாளும் ஒரு 10 நிமிடங்களை ஒதுக்கணும். லைஃப்ல எப்பயுமே இதை முயற்சி செய்யணும். இது the பவர் ஆஃப் சைலன்ஸ், the பவர் ஆஃப் லோன்லினஸ் அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு தனி பெரிய ஆய்வுகளே இருக்கு. ஒவ்வொரு நாளும் நம்ம வாழ்க்கையில யாரா அது ஆலிமாக இருக்கலாம், அது படித்தவராக இருக்கலாம், பாமரராக இருக்கலாம், எல்லாருமே இளைஞர்கள் எல்லாருமே கொஞ்ச நேரம் வாழ்க்கையில 10 நிமிடங்கள் ஒதுக்கி நம்முடைய வாழ்க்கை சுய பரிசோதனை செய்யணும். நான் எப்படி வாழ்றேன், என் தொழுகை எப்படி இருக்குது, என் வியாபாரம் எப்படி இருக்குது, என் குடும்பத்தோடு நான் எப்படி இருக்கிறேன், என் மனைவி மக்களோடு நான் எப்படி இருக்கிறேன் அப்படிங்கிற ஒரு சுய பரிசோதனை செய்யணும். எப்ப நாம அந்த சுய ஆய்வு, சுய பரிசோதனையை ஒரு 10 நிமிடம் செய்ய ஆரம்பிச்சிட்டோமோ வாழ்க்கையில அல்லாஹுடைய ஹிதாயத், அல்லாஹுடைய நசீபு நமக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய இவ்வளவு பெரிய மாற்றத்திற்கும், இவ்வளவு பெரிய அல்லாஹ் கலீலுல்லாஹ் அப்படிங்கிற பெயருக்கும் முழுக்க காரணம் என்னன்னா அவங்களுடைய சிந்தனை தான். அந்த சிந்தனைகளை நீங்க சுமக்கக்கூடியவங்களாக இருக்கணும் அப்படிங்கிறத ஆயத்து 74வது ஆயத்திலிருந்து 79வது ஆயத்து வரைக்கும் சூரத்துல் அன்ஆம்ல நீங்க படிச்சு பார்த்தா புரிய ஆரம்பிக்கும். மூன்றாவது 151வது ஆயத்து மிக முக்கியமான ஒரு ஆயத்து. அல்லாஹ் தஆலா 10 வசியத்துகளை அல்லாஹ் பண்றான். இது தனி ஒரு பாடமாவே படிக்கணும். இது தனி ஒரு பாடம். வசியத்துல் இஷ்ர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சூரத்துல் அன்ஆம்ல வரக்கூடிய முக்கியமான ஆயத்து இந்த 10 ஆயத்து. இந்த 10 வசியத்துகள் அல்லாஹ் 10 வசியத்துகள் பண்றான். முதல்ல 151வது ஆயத்துல என்ன 5 வசியத் பண்றான். என்ன பண்றான்னா, ஒன்று, இறைவனுக்கு இணை வைக்காதீர்கள். வாழ்க்கையில என்ன நடந்தாலும் இறைவன் ஒருவன் தான் அப்படிங்கிற கருத்தை இறுக்கி பிடித்துக் கொள்ளுங்க, நீங்க வெற்றி அடைஞ்சிருவீங்க. இந்த நிலையிலிருந்து ஒருபோதும் நீங்க மாறு செஞ்சிடாதீங்க. நீங்கள் பாவிகளாக இருந்தா கூட ஒருபோதும் இறை மறுப்பை மட்டும் செஞ்சிடாதீங்க அப்படிங்கிறத ரொம்ப ஆழமாக அல்லாஹ் ஷிர்க்கை தடை செய்கிறான். இரண்டாவது, பெற்றோர்களுக்கு நீங்க அன்பாக நடந்து கொள்ளுங்க. அல்லாஹ் மிக முக்கியமா சொல்லுவான், قل تعالوا اتل ما حرم ربكم عليكم الا تشركوا به شيئا وبالوالدين احسانا. இரண்டாவது சொல்றோம் وبالوالدين احسانا. உங்களுடைய பெற்றோர்கள்ட்ட நல்ல முறையில் நடந்துக்கங்க, அவங்களுடைய துஆக்களை வாங்கி கொள்ளுங்க. இளைஞர்கள் நிறைய பேர் இருக்கீங்க, வாழ்க்கையில நீங்க வெற்றி பெறணும், வாழ்க்கையில நீங்க முன்னேறணும் அப்படின்னா வெறுமன அறிவை கொண்டோ, வெறுமன காசு பணத்தை கொண்டோ, வெறுமன அதிகாரத்தை கொண்டோ எல்லாம் ஜெயிக்க முடியாது இந்த உலகத்துல. பெற்றோர்களுடைய துஆக்கள் ஒரு மனிதனுக்கு மிக மிக முக்கியமானது. ஒருவேளை நம்மள்ட்ட பெற்றோர்கள் இல்ல, நம்ம விட்டு மௌத்தாயிட்டாங்க, இறந்து போயிட்டாங்கன்னா அவங்களுக்காக துஆ செய்யுங்க, அவங்களுக்காக தான தர்மங்கள் செய்யுங்க. அவங்கள பத்தி உங்களுடைய குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுங்க. உங்க தாதா இப்படி இருப்பாங்க, உங்க தாதி இப்படி இருப்பாங்க. நல்ல கருத்துக்களை, நல்ல சிந்தனைகளை, முன்னோர்களை பற்றி நாம் நம்முடைய வருங்கால சந்ததிகளுக்கு சொல்வது மிக முக்கியமானது. இதை பத்தி எல்லாம் பேசுறதுக்கு நமக்கு நேரமே இல்லை, ஆனா பேசணும். மூன்றாவது அல்லாஹ்வுடைய வசியத் என்னன்னா, எந்த காரணத்தை கொண்டும் குழந்தைகளை ஏழ்மையின் காரணமாக கொலை செய்யாதீர்கள். இன்றைய காலகட்டத்தில் ஏழ்மை மட்டுமல்ல, மாறாக ஆடம்பரமான வாழ்க்கை முறை, இந்த உலக இன்பங்களை பார்த்து கிடைக்காதோங்கிற பயம், கிடைக்காதோ. நிறைய பேரு
இன்னைக்கு உலகத்துல வாழக்கூடிய பெண்கள்ல 36% பெண்கள் குழந்தை பெற்றுக்க விரும்புறதில்லை. 32% பெண்கள் நிக்காஹ் முடிக்க விரும்புறதில்லை. தனியாக சுதந்திரமாக வாழணும் அப்படிங்கிற ஒரு சமூகம் இன்னைக்கு அதிகமாகுது. லிவிங் டுகெதர், கல்யாணம் பண்ணிக்காம சேர்ந்து வாழலாம், கல்யாணம் பண்ணிக்காம குழந்தை பெற்றுக்கலாம், கல்யாணம் பண்ணிக்காம யாருக்கும் யாரும் அடிமை இல்லை அப்படிங்கிற ஒரு மேற்கத்திய வாழ்வியல் முறை இன்னைக்கு எல்லா எல்லைகள்லையும் அதிகமாகும். பெங்களூர் போன்ற இடங்கள் எல்லாம் சர்வசாதாரணமாயிருச்சு. தயவு செய்து நம்முடைய குழந்தைகள்லாம் ஐடில படிக்கிறவங்க, இல்ல வெளியூர்ல படிக்கிறவங்க, கல்லூரிகள்ல படிக்கிறவங்களுக்கு இதை சொல்லி கொடுக்கணும். இதனுடைய பாதிப்புகள் என்ன, இதனுடைய விளைவுகள் என்ன, இதனால ஏற்படக்கூடிய மோசமான நிகழ்வுகள் என்னன்னு பெற்றோர்கள் சொல்லிக் கொடுக்கணும். எங்கேயோ படிக்க போறான், எங்கேயோ இருக்கிறான், எங்கேயோ வேலை செய்யறான் அப்படின்னு விட்டுறக்கூடாது. இந்த நிலை முக்கியமானது. குழந்தைகளை எப்படி வளர்க்கணும் அப்படிங்கறத, குறிப்பாக குழந்தைகளை இன்னைக்கு நிறைய அபார்ஷன் நடைபெறுது. அபார்ஷன், கருவிலேயே குழந்தைகளை கொலை செய்யறாங்க. இன்னைக்கு அமெரிக்கால எல்லாம் பாத்தீங்கன்னு சொன்னா கிட்டத்தட்ட 31% குழந்தைகள் இல்லீகலி பிறந்த குழந்தைங்க. அங்கெல்லாம் அத்தா அம்மா யாருன்னு தெரியாது குழந்தைகளுக்கு. அப்படி அப்பா தெரியாத குழந்தைகள் அதிகமா இருப்பாங்க. சமீபத்தில் இந்த டேட்டா பேஸ் நான் படிச்சுக்கிட்டு இருக்கும் போது இன்னொரு டேட்டா பேஸை நான் படிச்சு ஒரு ஆச்சரியப்பட்டு போனேன். கயாமத்து நெருக்கத்துல தஜ்ஜாலை பின்பற்றக்கூடியவங்கள்ல அநேக நபர்கள் இல்லீகலி பிறந்த குழந்தைகள். தஜ்ஜால் வரும்போது அவனை பின்பற்றி அவனுக்கு பின்னாடி ஒரு பெரும் கூட்டம் போகும். அந்த கூட்டத்துல பெரும் கூட்டம் யாருன்னா இல்லீகலி, அதாவது அத்தா யாருன்னு தெரியாத குழந்தைகள் தான் அதிகமாக இருப்பாங்க. இன்னைக்கு உலகத்துல அது அதிகரிக்குது அப்படிங்கிறதையும் நம்ம கவனத்துல கொள்ளணும். 4வது ஃபவாஹிஷ். இந்த மாதிரி கெட்ட பாவங்கள்ல நீங்க ஈடுபடாதீங்க. உதாரணத்துக்கு ஜினா செய்யறது, அசிங்கமான மொபைல்ல படங்கள் பார்க்கறது, ஹோமோசெக்சுவாலிட்டி, லெஸ்பியன், எல்ஜிபிடி, இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. இது எல்லாத்துக்கும் பெரும் விளக்கங்கள் கொடுக்கப்படும் சூரா ஃபவாஹிஷ். ஃபவாஹிஷ்னா அசிங்கமாக, அது உங்களையும் பாதிச்சு உங்களுடைய தலைமுறைகளையும் பாதிக்கும் அப்படிங்கறது அல்லாஹ் ரொம்ப ஆழமாக சொல்லி கொடுக்கிறான். இந்த சூறாவுல ஃபவாஹிஷ் அப்படின்னு ஒரு வார்த்தை அல்லாஹ் சொல்றான். ஃபவாஹிஷ் நீங்க அணுகாதீங்க. உங்களுக்கு வெளியிருந்து பார்க்கும்போது சுகங்கள் தர மாதிரி இருக்கும், இன்பமாக தெரியும். பப்புக்கு போறது, கிளப்புக்கு போறது, டேட்டிங் போறது, இதெல்லாம் என்ன நடக்கும்னா வெளியே இருந்து பார்க்கும்போது சந்தோஷமா தெரியும். ஆனா அதனால ஏற்படக்கூடிய விளைவுகள், உங்களுடைய ஈமான் உங்களிடத்திலிருந்து பறிக்கப்படுவதற்கு உண்டான முன் திட்டமிடுதல் தான் இது போன்ற ஃபவாஹிஷான செயல்பாடுகள். அதனால நிச்சயமாக ஷைத்தானுடைய சூழ்ச்சிகள்ல நீங்க மாட்டிக்கொள்ளாதீங்க அப்படிங்கறத அல்லாஹ் மிக முக்கியமாக ஒரு உபதேசமாக சொல்றான். 5வது உபதேசம் என்ன சொல்றான்னா, எந்த நிலையிலும் நீங்க அநியாயமாக உயிர்களை கொல்லாதீர்கள். அநியாயமாக உயிர்களை நீங்க என்ன செய்யக்கூடாது, கொல்லக்கூடாது. அப்படி அநியாயமாக நீங்க கொலை செஞ்சீங்கன்னா அதனால ஏற்படக்கூடிய பாதிப்புகள் அதிகம். இதுல இங்க ஒரு ஆயத்து, மிக முக்கியமான ஒரு ஆயத்தை சொல்றான். நான் இத்தனை வருஷமாக ஆய்வுகள் பல விஷயங்கள் செஞ்சாலும் இன்னைக்கு நான் படிக்கும் போது எனக்கு ஏற்பட்ட பெரிய ஆச்சரியமான ஒரு ஆயத்தாக அதை நான் ஃபீல் பண்றேன். அல்லாஹ் என்ன சொல்றான், உயிர்களுமே, மனித உயிர் மட்டும் இல்ல, மற்ற உயிர்களுமே உங்களை போல அதுவும் ஒரு உம்மம் தான், அதுவும் ஒரு உம்மத்து தான். அதையும் நீங்கள் அநியாயமாக கொலை சொல்ல செய்யக்கூடாதுங்கிறத அல்லாஹ் விளக்கப்படுத்துறான். ஒரு ஆடை எடுத்து அறுத்து சாப்பிடுறது கூடும், ஒரு மாடை அறுத்து சாப்பிடுறது நமக்கு கூடும். ஆனா ஒரு மாடு நடந்துகிட்டு இருக்கும் போது தப்புனது அதை காலை மட்டும் வெட்டுறது, இல்ல வேணும்னே அதை கொலை செய்யறது, அதை சாப்பிடணுங்கிற எண்ணம் இல்லாம அதை கொலை செய்யறது, இதுவும் உங்களுக்கு தண்டனைக்குரிய விஷயம்னு சொல்றான். ஆடு மாடு மட்டும் இல்ல, ஒரு பூ நடந்து போறீங்க, ஒரு மரத்துல அழகான பூ முளைச்சிருக்கு, அந்த பூ அழகா இருக்கு, ரோஜா பூ முளைச்சிருக்கு, அழகா இருக்கு. அப்படின்னு அந்த பூவை என்ன செய்யணும், எடுத்து பறிச்சு தலையில வைக்கிறது கூடும், மனைவிக்கு கொடுக்கறது கூடும், குழந்தைகளுக்கு கொடுக்கறது கூடும், அதை ரசிக்கிறது கூடும். ஆனா அந்த பூவை பிச்சு ஒண்ணு ஒன்னா அப்படியே பிச்சு அதை அப்படியே அதை கொடுமைப்படுத்துறது கூடாது. அதுக்கு தண்டனையாக இருக்கும். அதனுடைய விளைவுகளும் மோசமானதுன்னு அல்லாஹ் சொல்லும் போது எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு. உயிரை கொண்டு நோக்கம் மனிதர்கள் மட்டுமல்ல, இஸ்லாம் மனிதர்களை மட்டும் வேண்டும்னு கொலை சொல்லல, உயிர்கள் எதெல்லாம் உயிர், ஓர் உயிர் இருக்குது, 2 உயிர் இருக்குது, 3 உயிர் இருக்குது, 4 உயிர், 5 உயிர், நம்ம எல்லாம் 6 உயிர் ஜீவன்கள். நம்ம எல்லாம் 6 உயிர் ஜீவன்கள். ஓர் உயிர் ஜீவன் உலகத்துல இருக்குது. நண்டு, அந்த இது நத்தைகள்லாம் 1 உயிர் ஜீவன், எறும்பெல்லாம் 2 உயிர் ஜீவன், மரம் எல்லாம் 3 உயிர் ஜீவன். இது மாதிரி ஜீவன்கள் பிரிச்சிருக்கு அல்லாஹ் தஆலா. இதையும் பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்குது அப்படிங்கிற இந்த சூறாவுல படிக்கும் போது எனக்கு பெரிய ஆச்சரியமாக இருந்துச்சு. இது 5வது. 6வது என்ன சொல்றான்,
ஒலா தக்ரபு மால் யதீம் இல்லா பில்லதி அஹ்சன். நீங்க எந்த நிலையிலும் யதீமுடைய சொத்துக்களை நீங்க எடுக்க கூடாது. அநியாயம் செய்து யாருடைய சொத்துக்களையும் பிடுங்காதீங்க. குறிப்பாக அனாதைகளாக அத்தா இல்லாத குழந்தைகள் சொத்துக்களை நீங்க பிடுங்க கூடாது. 7வது அளவு நிறுத்தல். மோசடியான அளவுகள் செய்யாதீங்க, ஏமாத்தாதீங்க, அடுத்தவங்கள்ட்ட பொய் சொல்லாதீங்க, நீளமாக நடந்து கொள்ளுங்க. அளவுகள்ல மோசடி செஞ்சா வயலுல் முத்தஃபிஃபீன், அளவுகளில் மோசடி செய்த மக்களுக்கு வயல் என்ற நரகம் காத்து கொண்டிருக்குன்னு அல்லாஹ் சொல்றான். அப்ப 7வதாக அந்த மாதிரி அளவுகள்ல மோசடி செய்யாதீங்க. 8வது பேசும்போது உண்மையை பேசுங்க, பொய் பேசாதீங்க, பொய்யான சாட்சிகள் சொல்லாதீங்க, அடுத்தவங்களை வீழ்த்துறதுக்காக அவதூறுகள் சொல்லாதீங்க அப்படின்னு சொல்றான். 9வது அல்லாஹ் உங்களிடத்துல உடன்படிக்கை செய்து கொண்டா அந்த உடன்படிக்கையை சரிவர நிறைவேற்றுங்க. உடன்படிக்கை செய்தா, வாக்குறுதி கொடுத்தா வாக்குறுதிக்கு பின்பற்றுங்க. ஒப்பந்தம் செய்தா ஒப்பந்தத்தை பின்பற்றுங்க. அமானிதமா வாக்குறுதி கொடுத்து நாளைக்கு வாங்க நான் பணம் தர்றேன்னு சொல்லிட்டு நாளைக்கு நீங்க காணாம போயிடக்கூடாது. அமானிதம் ஒரு வாக்கை கொடுத்துட்டோம்னா உயிரே போனாலும் வாக்கை நிறைவேற்றணும். அதுதான் ஒரு உண்மையான முஸ்லிம்களுடைய அடையாளம். இது அல்லாஹ்வுடைய வசியத். 10வது வசியத் அல்லாஹ் சொல்றான், எல்லா நிலையிலும் வாழ்க்கையில் நேர்வழியை பின்பற்றுங்க, இஸ்லாத்தை பின்பற்றுங்க, இஸ்லாம் தான் நேர்வழியான மார்க்கம் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் தஆலா அழகான முறையில நமக்கு 10 வசியத்துகளை நமக்கு இந்த சூறாவில இருந்து நமக்கு சொல்லி கொடுக்கிறான். சோ குர்ஆன் என்பது எல்லா காலத்திலையுமே எல்லா நிகழ்வுகளுக்கும் மிகப்பெரிய ஒரு தீர்வாக, மிகப்பெரிய சொல்யூஷனாக, ரெமடிஸாக இருக்குது. அந்த குர்ஆனை முறைப்படி விளங்கக்கூடியவர்களாக, முறைப்படி படிக்கக்கூடியவர்களாக நாம் இருக்கணும். இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு நீங்க வாய்ப்பு இருந்தா 152வது ஆயத்தையும் 151வது ஆயத்து, 152வது ஆயத்து, 153வது ஆயத்து, இந்த 3 ஆயத்துகளையும் தயவு செய்து வாய்ப்பு இருந்தா, நேரங்கள் இருந்தா படிங்க. அதனுடைய தர்ஜுமாக்களை படிச்சு பாருங்க. அந்த 10 வசியத்துகளும் என்னங்கிறத படிச்சுட்டு அப்படியே அமைதியா உட்கார்ந்து கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ரொம்ப இலகுவா தான் இருக்கும். குர்ஆன் ரொம்ப இலகுவானது, யார் படித்தாலும் புரியும், யார் படித்தாலும் புரியும். முபுகமானது, அது மாஷாஅல்லா தெளிவானது. சில விஷயங்கள் முபுகமா இருக்கும், மறைத்தலா இருக்கும். அதை உலமாக்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கங்க. உங்களுக்கு எவ்வளவு புரியுமோ அதை படிக்கிறதுக்கு முயற்சி செய்யுங்க. அல்லாஹ் தஆலா வழங்கக்கூடிய ஆற்றலையும் அறிவையும் ஞானத்தையும் அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் தருவானாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.